உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். தன்னோட அறைக்கு வந்து படுத்த பாவனாவுக்கு மனசுல சந்தோஷம் பொங்கினாலும் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. தான் செஞ்ச பெயர் மாற்றம் விக்ரமனுக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி தெரிஞ்சா அவ்வளவுதான், கல்யாணமே நின்னு போயிடும் அப்படின்னு நினைச்சா பாவனா. அதுக்கு என்ன வழி அப்படின்னு ரொம்பவுமே யோசிச்சா. கடைசியா அவளுக்கு ஒரு வழி மட்டும்தான் தெரிஞ்சது. விக்ரமனுக்கு அவன் விரும்புற பொண்ணு நான் இல்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கணும்னா அவன் தன்னை கல்யாண பொண்ணா கடைசி வரைக்கும் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அப்படி நடக்கணும்னா கல்யாணத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலும் தானும் ரித்தன்யாவும் கலந்து கொள்ளாம இருக்கிறது தான் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு. எங்க இருவரையுமே ஒன்று சேர விக்ரமன் பார்க்கவே கூடாது. விக்ரமன் தனியா எங்கேயாவது அழைச்சா நான் போகவும் கூடாது. விக்ரமனுக்கு தான் தான் கல்யாண பொண்ணுன்னு கல்யாணத்தன்னைக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணா பாவனா. இனி ஒவ்வொரு செயலுமே நாம ரொம்ப கவனமா செய்யணும் அப்படின்னு நினைச்சபடியே தூங்கினான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த நாட்கள்ல திருமண வேலைகள் மடமடன்னு நடந்துகிட்டு இருந்தது. உறவினர்களை கூப்பிட்டு திருமணம் நிச்சயம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன சதாசிவத்திடம் வேண்டாம் சதாசிவம் அப்படின்னு மறுத்தாரு வாசன். சதாசிவம் ஏன் என்று காரணம் கேட்டதற்கு, உறவினர்கள் வந்தா ரித்தன்யாவோட மனசு ரொம்ப புண்படும், அவளைதான் நீங்க மருமகளா ஏத்துக்க போறீங்கன்னு இந்த ஊரு முழுசும் தெரிஞ்ச விஷயம். இந்த நிலைமையில இப்போ பாவனாவை விக்ரமனுக்கு நிச்சயம் செஞ்சது தெரிஞ்சா நிச்சயத்திற்கு வர சொந்தங்கள் எல்லாம் ரித்தன்யாவுக்கு என்ன குறையோ என்ன பிரச்சனையோன்னு அவளை ரொம்ப இழிவா பேசுவாங்க. ஊர்வாய நம்மளால மூடவே முடியாது சதாசிவம், நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு வாசன். இது எல்லாமே பாவனா வாசனுக்கு சொல்லி கொடுத்த ஐடியா. வாசன் சொல்றதும் சதாசிவத்திற்கும் ரோகிணிக்கும் சரியாவே பட்டுச்சு. ஏற்கனவே ரித்தன்யாவோட மனசு இப்போ என்ன பாடுபட்டு இருக்கோ, பாவம் சின்ன பொண்ணு, மேலும் நாம ஏன் அவளை சங்கடப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு வாசன் சொல்றத அப்படியே ஒப்புக்கிட்டாரு சதாசிவம். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி சதாசிவம் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் எல்லாரும் போயிட்டு வரலான்னு சதாசிவம் ரொம்ப வேண்டுகோள் விடுத்ததால வாசனும் அதை ஏத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பாவனா குலதெய்வ கோவிலுக்கு போறத தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா முடியவே இல்லை. வேறு வழியே இல்லாம ஒப்புக்கிட்டா பாவனா. சரிப்பா, அப்போ நீங்களே போயிட்டு வந்துடுங்களேன், எனக்கும் ரித்தன்யாவுக்கும் அன்னைக்கு காலேஜ் இருக்கு, நாங்க வரல அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ரித்தன்யாவையே பார்த்தா பாவனா. என்ன ரித்தன்யா, நான் சொல்றது சரிதானே, உனக்கும் அன்னைக்கு காலேஜ் இருக்குல்ல, வர முடியாதானே அப்படின்னு கேட்டா பாவனா. யாருக்கு வந்த விருந்தோ அப்படின்னு எங்கேயோ பார்த்துட்டு இருந்த ரித்தன்யா பாவனாவை கவனிக்கவே இல்லை. ஏய் ரித்தன்யா, நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவளை கொஞ்சம் உலுக்கினா பாவனா. அவ உலுக்குனதும் தன்னோட நினைவுக்கு வந்த ரித்தன்யா, என்ன சொன்ன, ஆமா சரிதான் அப்படின்னு உளர்னா. பாவனாவுக்கு அதை பார்த்து கோவம் வந்துச்சு. தன்னோட அப்பாவை பார்த்தா அவ, என்ன ரித்தன்யா இப்படி உன்னோட முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கே, நானும் உன்னை கல்யாண பேச்சு வந்த நாள்ல இருந்து கவனிச்சுட்டு தான் வரேன், நீ சரியில்லை, உன்னோட முகமே கலையிழந்து கிடக்குது, உனக்கு பாவனா விக்ரமனை கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டமே இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோடையும் ஆதங்கத்தோடையும் கேட்ட சித்தப்பா கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, எனக்கு எக்ஸாம் வருதுல்ல, அதான் கொஞ்சம் படிக்கணுமேனு டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு சமாதானம் அடைஞ்ச வாசன், ஓ அப்ப சரி, ரித்தன்யா காலேஜுக்கு போகட்டும், நீ ஆனா பாவனா நீ எங்க கூட கண்டிப்பா கோயிலுக்கு வந்துதான் ஆகணும், கல்யாண பொண்ணு நீ இல்லாம எந்த பூஜையும் நடக்கவே கூடாதுமா அப்படின்னு கட்டாயப்படுத்தினாரு வாசன். ஐயோ, அப்போ ரித்தன்யா இல்லாம நான் மட்டும் கோயிலுக்கு போனா உண்மை கண்டிப்பா விக்ரமனுக்கு தெரிஞ்சிடுமே அப்படின்னு நினைச்சு பயந்த பாவனா
ஓ, அப்படியாப்பா? அப்படின்னா நம்ம ரித்தன்யாவும் கூட்டிட்டு போயிடலாம். ரித்தன்யா எனக்கு துணையா வரட்டுமே. எனக்கு துணை இல்லாம விக்ரமன் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா பாவனா. பாவனா பேசினதையே கேட்டபடி அங்க வந்த பவித்ரா, என்னம்மா நீ, எந்த காலத்துல எப்படி இருக்க நீ? இப்பெல்லாம் பொண்ணுங்க எப்படி முன்னேறிட்டு இருக்காங்க தெரியுமா? பசங்களை தங்களோட பெட்ரூமுக்கே கூட்டிட்டு வர லெவல்ல இருக்காங்க. நீ என்னடானா உன் வருங்கால புருஷனை குடும்பத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கே இவ்வளவு கூச்சப்படுறியே அப்படின்னு சொன்னபடி ஓரக்கண்ணால ரித்தன்யாவையே பார்த்தா பவித்ரா. பவித்ரா தன்னதான் சொல்றா அப்படின்னு ரித்தன்யா நல்லா உணர்ந்துகிட்டா. அன்னைக்கு விக்ரமனையும் ரித்தன்யாவையும் அவளோட பெட்ரூம்ல பார்த்தத இன்னைக்கு பேசி குத்தி காட்டுறா அப்படின்னு உணர்ந்தவளுடைய முகம் சிவந்து போச்சு. தலை குடிஞ்சபடி மௌனமா உட்காண்டிருந்தா ரித்தன்யா. அவளோட சிவந்த முகத்தை பார்த்த பவித்ரா, ரித்தன்யாவும் நம்ம கூட கோயிலுக்கு வரத்தான் போறா, நீ கவலைப்படாத பாவனா அப்படின்னு சொன்னதோட இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சவ, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனா பவித்ரா. அப்படி போற பவித்ராவை சித்தி அப்படின்னு அழைச்சு நிறுத்தினா ரித்தன்யா. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்த பவித்ரா கிட்ட, நான் எங்கேயும் வரல சித்தி, எனக்கு எக்ஸாம் வருது, நான் கண்டிப்பா எக்ஸாமுக்கு படிச்சே ஆகணும். இந்த வருஷம்தான் ஃபைனல் இயர், இப்போ போய் அங்க இங்கன்னு என்னால போயிட்டு இருக்க முடியாது. இந்த எக்ஸாம் தவறி போச்சுன்னா எனக்கு மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் சித்தி அப்படின்னு உண்மையான வருத்தத்தோட சொன்னா ரித்தன்யா. அதை கேட்ட பவித்ரா, ஏன் ரித்தன்யா இப்படி பண்ற? உன் கூட பிறக்காட்டியும் பாவனாவும் உன்னோட அக்கா தானே. அக்கா கல்யாணத்துக்கு நீ தானே எல்லாத்தையும் முன்னாடி இருந்து செய்யணும். நீ ஏன் இப்படி பின்வாங்கினா நாளைக்கு உன்னோட கல்யாணத்துக்கு பாவனாவும் விக்ரமனும் எப்படி வந்து முன்னாடி நிப்பாங்க? நாம ஒண்ணு நல்லது செஞ்சாதானே பின்னாடி வர்றவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. புரிஞ்சுக்கோ ரித்தன்யா, அங்க வந்து நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பாவனாவுக்கு துணையா நீ வந்தாலே போதும், வேற எதுவுமே நீ பண்ணவே வேண்டாம் அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்ன பவித்ரா மடமடன்னு அந்த இடத்த விட்டு வெளியே போனான். சித்தி தாமேல கோவமா இருக்கான்னு உணர்ந்த ரித்தன்யா அதுக்கு மேல எதுவும் பேசாம கோவிலுக்கு பாவனாவோட வர்றதுக்கு ஒப்புக்கிட்டா. எல்லாரும் கோவிலுக்கு போக வேண்டி அழகழகான புடவைகளையும் அணிகலன்களையும் பவித்ராவும் பாவனாவும் தேர்ந்தெடுக்க அதுக்குண்டான நகைகளையெல்லாம் எடுத்து வச்சாங்க. ரித்தன்யாவுக்கு கூட ஒரு செட்டு கொடுத்தாங்க. ஆனா ரித்தன்யா அத அணியவும் மறுத்துட்டா, வாங்கவும் மறுத்துட்டா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சித்தி, எனக்கு இதெல்லாம் போட்டா என்னமோ மாதிரி இருக்கும். கல்யாண பொண்ணு நம்ம பாவனா தானே, அவளுக்கே இதெல்லாம் கொடுங்க, அப்பதான் பாக்குறவங்க இவதான் கல்யாண பொண்ணுன்னு நல்லா தெரியும். நானும் இதையெல்லாம் போட்டுக்கிட்டா யாரு கல்யாண பொண்ணுன்னு பாக்குறவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்தா. பாவனாவுக்கு ரித்தன்யா அவ அணிவரத போலவே அவளும் அணியணும்னு ஆசைப்பட்டா. ஏன்னா ரித்தன்யா ரொம்ப சிம்பிளா வந்தா விக்ரமன் ரொம்ப சுலபத்துல கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு. அதனால ரித்தன்யாவை இதையெல்லாம் போட்டுக்க சொல்லி வற்புறுத்தினா. ஆனா ரித்தன்யா ஒரே பிடிவாதமா முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா. அவளுக்கு இருக்கிற மனநிலையில இதையெல்லாம் போட்டுக்கிட்டு கொலு பொம்மை மாதிரி எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மீறி தன்னை வற்புறுத்தினா கோவிலுக்கு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா ரித்தன்யா. அதை கேட்ட பாவனா, ஐயோ இவ கோயிலுக்கு வராம போயிட்டா சுத்தம், கண்டிப்பா விக்ரமனுக்கு உண்மை அப்பவே தெரிஞ்சிடும். அதுக்கு அவ இப்படி சிம்பிளா வந்தா நாம எப்படியாவது பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவ இப்போதைக்கு அவ வர்றதுதான் முக்கியம், நகையும் பட்டுப்புடவையும் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சவ ரித்தன்யாவை அவ போக்கிலேயே விட்டுட்டா. கோவிலுக்கு போற நாளும் வந்துச்சு. 2 குடும்பங்களும் ஒரே வேன்ல போக வேண்டாம்னு சொன்ன பாவனாவோட கருத்து சதாசிவமும் வாசனும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதன்படி சதாசிவம் குடும்பம் ஒரு கார்லயும் பாவனாவோட குடும்பம் வேறொரு கார்லயும் கோவிலுக்கு போனாங்க. பாவனாவுக்கு கோவிலுக்கு போறது ரொம்ப தயக்கமாவே இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் தானே கோயில இருக்க போறோம், அதை சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு தைரியமாவே வந்தா.
ஆனா ரித்தன்யாவுக்கோ எதுவுமே பிடிக்கல. அங்க போனா விக்ரமனை பார்க்க வேண்டி வருமே அப்படின்னு மனசுல தவிச்சபடியே பயணத்துக்கு தயாரானா. அவனோட முகத்தை பார்க்க கூட ரித்தன்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே கோயிலுக்கு போறத தடுக்கவும் பார்த்தா. ஆனா அதுவும் முடியல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வர்ற காலங்கள்லயும் அவனோட முகத்தை பார்க்க வேண்டி வருமே, இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசனையோடே இருந்தவன் இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சதும் வேற ஏதாவது வேலை தேடி வேற ஊருக்கு போயிடணும் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணா ரித்தன்யா. இன்னும் கொஞ்ச நாள் தானே, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சபடியே வந்தா ரித்தன்யா. ஆனாலும் விக்ரமன் இன்னொரு பொண்ணோட வாழ்றத பாக்குற தைரியம் அவளுக்கு சுத்தமா இல்ல. கோயிலுக்கு போற வழியெல்லாம் ரித்தன்யா மட்டும் அமைதியாவே வந்தான். மற்றவங்கெல்லாம் திருமணத்துக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், பந்தி, மண்டபம், அலங்காரம், உணவு முறை, பஃபே சிஸ்டம்னு ஏதேதோ திட்டம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்த ரித்தன்யாவுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும் போல இருந்தது. அழுது அழுது ஓஞ்சு போனவளுக்கு இனி தன்னோட கண்கள்ல கூட கண்ணீர் வறண்டு போயிடுமோன்னு பயமா கூட இருந்தது. கோவிலுக்கு வந்து இறங்கின வாசன் குடும்பத்தை பார்த்த சதாசிவம் அவர்களையெல்லாம் வரவேற்க கோவிலோட வாசலுக்கே போனாரு. கூடவே போனா விக்ரமனும் ரோகிணியும். விக்ரமனுக்கு தன்னோட காதல் தேவதை எப்படி வந்திருப்பா அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருந்தான். எல்லாரும் கார்ல இருந்து ஒவ்வொருவரா இறங்க அதை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தான் விக்ரமன். அவன் கண்கள் அவனுடைய தேவதைய தேடிச்சு. கடைசியா இறங்கின அந்த அமைதியான முகம், அதை பார்த்து அவன் கண்கள் விரிஞ்சது. நான் பார்த்து கொண்டிருப்பது பாவனான்னு அவன் நினைச்சிருக்கும் ரித்தன்யாவை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் பட்டு புடவையுடனும் பட்டு வேஷ்டியுடனும் அதிக ஆபரணங்களுடன் இருந்ததை பார்த்த விக்ரமன் கடைசியா வந்து இறங்கின தன்னோட தேவதை மட்டும் ரொம்பவுமே சிம்பிளா ஒரு காட்டன் புடவையில, கையில 2 தங்க வளையல், காதுல ஒரு ஜிமிக்கி கம்மல், சின்ன பொட்டு அப்படின்னு அவ இறங்கினதை பார்த்து அவன் மனசு ரொம்ப உறுத்துச்சு. புடவை மட்டும் இல்ல, அவளுடைய முகம் கூட ரொம்ப வாடி இருந்தது. ஏன், என்னாச்சு அவளுக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையோ அப்படின்னு நினைச்சபடி அவளைவே கூர்மையா பார்த்துட்டு இருந்தான் விக்ரமன். ஏனோ அவனுடைய மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. அங்க வந்து இறங்கிய ரித்தன்யாவும் தலை நிமிர்ந்து யாரையுமே பார்க்கல. ரித்தன்யாவை பார்த்த சதாசிவத்திற்கும் ரோகிணிக்கும் வயிறெல்லாம் பதறி போச்சு. பாவி பொண்ணு, என்ன இப்படி இழைச்சு போயிட்டாளே அப்படின்னு வருத்தத்தோட அவளை பார்த்தாங்க. அவங்களுடைய பரிதாப பார்வைய ரித்தன்யா விரும்பவே இல்லை. இப்போ சதாசிவத்திற்கு கோவம் எல்லாம் தன்னோட பையன் மேலதான் வந்துச்சு. இந்த அமைதியான அழகான முகத்துக்கு என்ன குறைச்சல் கண்டான் விக்ரமன்? இப்படி தடாலடியா வாயடிக்கிற பொண்ண அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு மனசெல்லாம் வேதனைப்பட்டாரு சதாசிவம். பாவனா கோவிலுக்கு வந்து இறங்கினதுல இருந்து விக்ரமனையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா விக்ரமனோ பாவனாவை திரும்பி கூட பார்க்கல. ரித்தன்யாவையே பார்வையால விழுங்கி கொண்டிருந்தான். அதை பார்த்த பாவனாவுக்கு பயம் ரொம்ப அதிகரிச்சுது. இவங்க தனியா எங்கேயுமே சந்திச்சிடவே கூடாது அப்படின்னு மனசுல நினைச்ச பாவனா ரித்தன்யாவை விட்டு ஒரு சிறு வினாடி கூட அகலாம ஒட்டிட்டே இருந்தா. கோவில்ல பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வட்டமா உட்கார்ந்துருக்க ஜெகனும் விக்ரமனும் கோவிலை சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. தன்னவளோட பக்கத்துல இடம் இருந்ததை கவனிச்ச விக்ரமன் அவ பக்கத்துல போய் உட்கார நினைச்சான். அதை உணர்ந்த ரித்தன்யா விக்ரமன் தான் பக்கத்துல வந்து உட்கார்றதுக்குள்ளேயே எந்திரிச்சு போய் பாவனாக்கு பக்கத்துல இருந்த காலியான இடத்துல உட்கார்ந்தா. அதை பார்த்த விக்ரமனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. எல்லார் முன்னாடியும் தன்னோட கோபத்தை காட்ட விரும்பாம உதட்டுல புன்னகையோடையே அமைதியா வந்து இருக்கிற இடத்துல அமர்ந்தான் விக்ரமன். அவனை தொடர்ந்து வந்த ஜெகனும் உட்கார பெரியவங்க திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இனி பத்திரிகையெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறதுல இருந்து எங்கெல்லாம் துணி வாங்கலாம், தாலி எங்க எப்படி வாங்கலான்னு நிறைய பேசினாங்க. அதெல்லாம் கேட்ட ரித்தன்யாவோட முகம் வாடி இருந்ததை கவனிச்சான் விக்ரமன். ஆனா அவளுக்கு இருக்கிற
பக்கத்துல அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தவன், கல்யாண பொண்ணுக்கு இல்லாத சந்தோஷம் இவளுக்கு எப்படி இருக்கு? ஏன், ஒருவேளை இவளுக்கு தன்னை திருமணம் செஞ்சு கொள்ள விருப்பம் இல்லையோ அப்படின்னு நினைச்சவன் அவனுக்கு பிடிச்ச அந்த முகத்தை உத்து பார்த்தான். ஆனா அவளும் விக்ரமனை நிமிர்ந்து கூட பார்க்கல. விக்ரமனுக்கு என்னமோ உறுத்துச்சு. அவளுடைய கண்கள்ல ஏதோ ஒரு வலிய உணர்ந்தான் விக்ரமன். ஆனா அது என்னன்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியல. அவன் வந்ததிலிருந்து அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த அமைதியான முகத்தை கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கான். அவளுடைய கண்கள் எப்பவுமே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கே. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசும்போது அவளால சிரிக்க கூட முடியாம தவிச்சு போறாளே, ஏன்? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை தன்னை அவளுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு மனசுல குழம்பி போனான். ஒருவேளை குடும்பத்துக்காக அவங்க வற்புறுத்துறதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலோ, வேற யாரையாவது அவ விரும்புறாளா என்ன அப்படின்னு நினைச்செல்லாம் மனசெல்லாம் குழம்பி போனான் விக்ரமன். உடனே அவளை தனியா கூப்பிட்டு, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை அப்படின்னு அடிச்சு கேட்கணும் போல இருந்துச்சு. ஆனா அந்த கோவில இருந்த 2 மணி நேரத்திலையும் ரித்தன்யாவை தனியா சந்திக்கிற வாய்ப்பு மட்டும் விக்ரமனுக்கு கிடைக்கவே இல்லை. பக்கத்திலேயே அட்டை மாதிரி பல்ல இழிச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிக்காத அந்த ரித்தன்யா விக்ரமனை நினைச்சிட்டு இருந்த அவ தனியா சந்தர்ப்பம் கிடைச்சா தான் மேல வந்து வந்து விழுந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு. அவளை தள்ளி விடுறதுக்கே அவனுக்கு நேரம் போதவே இல்லை. இப்போ என்ன பண்றது, என்னவனிடம் பேசுறதுக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சவன் பக்கத்தில் இருக்கிற ஜெகன் கிட்ட பேச்சு கொடுத்தான். 2 பேரும் எந்த காலேஜ்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமன் அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு தன்னோட எஸ்டேட்டுக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் கண்டிப்பா அவளை தனியா சந்திக்கணும் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான். எல்லாரும் கிளம்பும் போது விக்ரமனை பார்த்து எல்லாரும் சிரிச்சபடி விடை பெற்று கொண்டாங்க. ஆனா அவனுடைய ஆசை தெய்வதை மட்டும் வந்த நிமிஷத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவனோட முகத்தை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை. தலை குனிஞ்சபடியே வந்தவ தலை குனிஞ்சபடியே அவங்களுடைய கார்ல ஏறி போயிட்டா. அதையெல்லாம் பார்த்த விக்ரமனுக்கு ஏதோ ஒன்று பலமா உறுத்துச்சு. கண்டிப்பா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சவன் அடுத்த நாளே சாயங்காலம் அவளுடைய கல்லூரி வாசல்ல தன்னோட காரை நிறுத்தினபடி அவளுக்காக காத்துட்டு இருந்தான் விக்ரமன். சாயங்காலம் தன்னோட கல்லூரிக்கு வெளியவே விக்ரமன் தன்னோட காரை நிறுத்தினபடி அவளுக்காக காத்திருப்பான்னு ரித்தன்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேத்து கோவில்ல அவனை பார்த்தப்போ அவன் தன்னையே தான் பார்த்துட்டு இருந்தத அவளுடைய உள்ளுணர்வு உணர்த்ததான் செஞ்சுது. அவள் விக்ரமனை நிமிர்ந்து பார்க்கவில்லைதான். ஆனாலும் தன்னைத்தான் அவன் பார்க்கறான்னு அவ உணராம இல்லை. தன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை ஆசனாகியா வச்சுக்கொள்ள பார்க்கறானோ அப்படின்னு கூட ரித்தன்யாவுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருந்தது. சேச்சே, இவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் இருப்பானா? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டு அவளுடைய தங்கைய அவளுடைய கல்லூரிக்கு சந்திக்க இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு நினைச்சவளுக்குள்ள ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. தனது கார்ல வெளியே காத்துட்டு இருந்த விக்ரமன் கல்லூரியை விட்டு ஒவ்வொருவரா வெளியில வர்றத பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய தேவதைய அவன் கண்கள் தேடிச்சு. அவ தூரத்துல வர்றத பார்த்ததும் கார்ல இருந்து இறங்கினபடி நின்று அவளையே பார்த்துட்டு இருந்தான். கல்லூரியை விட்டு வெளியே வந்த ரித்தன்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினபடி வந்து கொண்டிருந்தவ கல்லூரிக்கு வெளியே விக்ரமனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. இவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? அதான் பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, இப்போ எதுக்கு நம்மளை தேடி வந்திருக்கான்? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சித்தி முன்னாடி என் மானத்தையே வாங்கினான். இப்போ காலேஜுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு கோவமா நினைச்சவ விக்ரமனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவனை தாண்டி போக முயற்சி பண்ணான். அதை உணர்ந்த விக்ரமன் நேரா அவளுடைய பாதையிலேயே குறுக்க வந்து நின்னான். ரித்தன்யாவுக்கு பக்கத்துல நடந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் விக்ரமனை கேள்விக்குறியோட பார்க்க விக்ரமனும் மற்றவங்களை பார்த்து, இவ என்னோட காதலி, எங்களுக்கு கொஞ்சம் தனிமை வேணும், நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நடந்து போறீங்களா? நான் இவ கூட
சில விஷயம் பேசிட்டு அமுச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதை கேட்ட தோழிகள், என்னது, ரித்தன்யாவுக்கு இப்படி ஒரு காதலனா அப்படின்னு விக்ரமனை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு மெதுவா அவங்கவங்க விலகி போனாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்தன்யாவுக்கு கோவத்துல முகமெல்லாம் செவந்து போச்சு. இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், இவனுக்கு வேணும்னா என்ன வேணாலும் செய்வானா அப்படின்னு நினைச்சவ இப்ப எதுக்காக காலேஜ் வரைக்கும் வந்து இப்படி என் மானத்தை வாங்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டவள கூர்மையோட பார்த்தான். உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அப்படின்னு சரியான விஷயத்த கரெக்டா கேட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, கல்யாணம் பண்ணிக்காம போனா எனக்கு என்ன, அது உங்களோட இஷ்டம். இதுக்கு எதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு என்ன கேக்குறீங்க அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா ரித்தன்யா. ரித்தன்யா இப்போ ரொம்ப கோவத்துல இருந்தா. பாவனாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்டயே வந்து விருப்பத்தை கேட்டுட்டு நிக்கிறான், எவ்வளவு திமிர் இருக்கணும் இவனுக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவளுக்கு என்ன பேசுறோன்னு தெரியாமையே பேசிட்டு போனா. விக்ரமனுக்கு அவ பேசுறது சுத்தமா எதுவுமே புரியல. இவ என்ன ஒளர்றா அப்படின்னு நினைச்சவன் கிட்ட மீண்டும் பேச ஆரம்பிச்சா ரித்தன்யா. இப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்திட போறீங்களா என்ன? அப்படின்னா நான் உண்மையை சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னா ரித்தன்யா. மனசுல பாவனாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நினைச்சா ரித்தன்யா. அவ சொன்னதை கேட்ட விக்ரமன், என்னது, கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, விருப்பம் இல்லாமையா இந்த கல்யாணத்துக்கு இவ ஒத்துக்கிட்டா, விருப்பம் இல்லாமையா அன்னைக்கு நான் தொட்டப்போ என்கிட்ட நெகிழ்ந்து போய் நின்னா, அன்னைக்கு என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சாலா, என்ன பார்த்ததும் முகமெல்லாம் செவந்து போய் வெக்கப்பட்டாளே, அதெல்லாம் பொய்யா, இப்படி பழகிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றாளே, இவளுக்கெல்லாம் எவ்வளவு திமிரும் கொழுப்பும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சவனுக்குள்ள எரிமலையே வெடிச்சுது. இவ திமிர அடக்காட்டி என் பேரு விக்ரமனே இல்லை அப்படின்னு நினைச்சவன் தன்னை ஒருவாறு சமாதானப்படுத்திக்கிட்டான். சுத்தியும் முத்தியும் பார்த்தான். இது கல்லூரி, இங்க வச்சு இவகிட்ட வம்பு இழுக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு உணர்ந்தவன் ஒரு சிறிய பெருமூச்சு விட்டபடி, சரி, அதை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், வா, உன்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். தான்கிட்ட இவ்வளோ நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவன் திடீர்னு சமாதானமா இறங்கி போறத பார்த்த ரித்தன்யாவுக்கு இவன்லாம் எப்படிப்பட்ட ஆளு, திடீர்னு இப்படி இறங்கி போயிட்டானே அப்படின்னு நினைச்சவ விக்ரமனை ரொம்ப வியப்போட பார்த்தா. அந்த பார்வையை உணர்ந்த விக்ரமன், இங்க பாரு, ரோட்ல எல்லாம் வச்சு சண்டை போட வேண்டாம், உனக்கு என்ன இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அவ்வளவுதானே, அதை நிறுத்தணும் அதானே, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், போதுமா, வா, உன்னை உன்னோட வீட்டில் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கூப்பிட்டபடி மேலும் அங்க நின்று வாக்குவாதம் பண்ணாம தன்னோட காருக்கு போனா விக்ரமன். கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு விக்ரமன் சொன்னதும் அவன் நிறுத்துறானோ இல்லையோ, ஆனா சட்டுன்னு அவளுக்குள்ள ஒரு நிம்மதி வந்தது என்னமோ உண்மைதான். சரி, இப்படி காலேஜுக்கு முன்னாடி சண்டை போடுறதுக்கு இவன் கூட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சவன் அமைதியா அவனோட கார்ல வந்து ஏறினா. விக்ரமன் ரொம்ப திறமையான தொழில் புத்தி உள்ளவன். அவனுக்கு எதிராளிகளோட மனநிலை நல்லாவே தெரியும். இப்ப அவகிட்ட கோவமா பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு உணர்ந்தவன் அவளை நைஸா பேசி தன்னோட கார்ல ஏற வச்சிட்டான். இப்போ அவ வீட்டுக்கு போய் அவளை வீட்டில் விட்டுடும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் விக்ரமனுக்கு சுத்தமா இல்லை. தான் கூட பழகிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒப்புக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்றவகிட்ட சரிம்மா நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு அடங்கி போயிட விக்ரமன் என்ன கேனைனா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்த விக்ரமன் காரை அழகா புன்னகைத்தபடி ஸ்டார்ட் பண்ணான். விக்ரமனோட எண்ணத்தை புரியாத ரித்தன்யா ரோட்டையே வேடிக்கை பார்த்தபடி அமைதியா வந்தா. காரை ஸ்டார்ட் பண்ண விக்ரமன் கார் டோரையெல்லாம் லாக் பண்ணவன் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போனான். கொஞ்ச நேரம் ரோட்டையே பார்த்துட்டு இருந்த ரித்தன்யா கார் வழி மாறி போறத உணர்ந்தவ விக்ரமனை திரும்பி பார்த்தா.
விக்ரமனுடைய முகம் இப்போ இறுகிட்டே போச்சு. அதை பார்த்து கொஞ்சம் பயந்தவ மெதுவான குரல்ல, கார் வேற வழியா போகுது போல இருக்குங்க. என்னோட வீடு இந்த பக்கம் இல்லையே, அந்த பக்கம் போகணும், மறந்துட்டீங்களா அப்படின்னு குழப்பத்தோட கேட்டா. ஒருவேளை ஏதாவது பிசினஸ் டென்ஷன்ல வழிய மறந்துட்டானோ என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கேட்டவள அவன் திரும்பி கூட பார்க்கல. ஊட்டி மலை சரிவுல காரை வளைச்சு வளைச்சு வேகமா ஓட்டினான். அவளுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு, விக்ரமன் தன்னை இப்போ வேற எங்கேயோ கூட்டிட்டு போறான்னு. விக்ரமனை தடுத்து நிறுத்த பார்த்தா. காரை நிறுத்துங்க, நான் இங்கே இறங்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்தா. ஆனா அவன் காரை நிறுத்துறப்பாடே இல்லை. ரித்தன்யாவுக்கு பயம் கொஞ்சம் வரத்தான் செஞ்சது. ஆனாலும் ரொம்ப பயம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா விக்ரமன் தன்னோட குடும்பத்தோட நண்பர், சதாசிவத்தோட பையன். அதனால ரித்தன்யாவுக்கு அவன் எப்பவுமே கெடுதல் எல்லாம் செஞ்சிட முடியாது அப்படின்னு முழுசா நம்பினா ரித்தன்யா. அதனால 2-3 தடவை கெஞ்சி பார்த்துட்டு பேசாம அமைதியாவே உட்கார்ந்துட்டான். ஆனாலும் அவனுடைய முகத்தை பார்த்தவளுக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு தைரியமும் வரல. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வண்டியை ஓட்டின விக்ரமன் ஒரு சின்ன பங்களா முன்னாடி வண்டியை நிறுத்தினான். கார்ல இருந்து இறங்கினவன் மறுபக்கம் இறங்கி கார் கதவை திறந்து விட்டு அவளையும் இறங்க சொன்னான். ஆனா ரித்தன்யாவோ அந்த வீட்டை பார்த்துட்டு பயந்து போய் இறங்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. ஏன்னா அந்த வீடு யாருமே இல்லாம தனியா இருந்தது. சுத்தி முத்தியும் பார்த்தா அக்கம் பக்கத்துல ஒரு வீடு கூட இல்லை. ஊட்டியில இது மாதிரி வீடுகள்லாம் சகஜம்தான். இருந்தாலும் அந்த மாலை நேரத்துல அதுபோல் வீட்டை பார்த்தவளுக்கு பயம் வயிற்றுல பந்த மாதிரி அடிச்சுது. அதனால இறங்கவே மாட்டேன்னு பிடிவாதமா உட்காண்டிருந்தா ரித்தன்யா. அதை பார்த்த விக்ரமனுக்கு கோபம் தலைக்கேற, மரியாதையா எந்திரிச்சு கீழே வாடி அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கையை பிடிச்சு இழுத்தான். வாடி போடின்னு விக்ரமன் கூப்பிட்டத தாங்க முடியாத ரித்தன்யா, இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்து கையை பிடிச்சு இழுப்பாங்களா? இதுதான் நீங்க படிச்ச லட்சணமா அப்படின்னு கேட்டா. ஆனா அவ பேசுனதை எதுவுமே காதுல வாங்காத விக்ரமன் அவளுடைய கையை பிடிச்சு இழுத்து காரை விட்டு இறக்கினவன் அவளை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக முயற்சி பண்ணான். ஆனா அவ பிடிவாதமா கார் கதவை அழுத்தமா பிடிச்சுக்கிட்டு வரவே மாட்டேன்னு அழுத்தமா நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்த விக்ரமனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வர அவளுடைய கைய கார் கதவுல இருந்து பிரிச்சு எடுத்தவன் அவளை தூக்கி தன்னோட தோள் மேல போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான். விக்ரமன் இது மாதிரி எல்லாம் செய்வான்னு கனவுல கூட நினைக்காத ரித்தன்யா விக்ரமனோட தோல்ல இருந்து இறங்க முயற்சி பண்ணான். அவ எத்தனை திமிர்னாலும் அவன் அதை எளிதா சமாளிச்சபடி வீட்டுக்குள்ள போய் அவளை உள்ள விட்டவன் கதவை இழுத்து சாத்தி டோரை லாக் பண்ணான். அதை பார்த்த ரித்தன்யாவுக்கு பயம் இன்னும் அதிகமாச்சு. என்ன விளையாட்டு இதெல்லாம்? என்னை வெளியில விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இதெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்த குரல்ல, பதட்டமான குரல்ல அவ கேட்டா ரித்தன்யா.